கொடைக்கானலுக்கு வரப்போறாரு விஜய். ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு வேற வழி கிடையாது. அவர் என்னது நம்ம அந்த வீட்ட புடிச்சு வச்சுட்டு பிரச்சனை பண்றாங்களாம். நான் கிளம்பி போறேன் அப்படின்னு குடு குடுன்னு கிளம்பி அங்க போய் வேண்டாத ஒரு விருந்தாளியா அங்க போயிட்டு, அங்க ஏதாச்சும் சரி பண்ற போறது, சண்டை போடுறதுன்னு ஏதாவது பண்ண போறாரு. இதுக்கு நடுவுல நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி வந்த காவேரி அதிகபட்சமா இதுவரைக்கும் கிளம்பி குழந்தைய ரிஸ்க் எடுத்து, வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு ரிஸ்க் எடுத்து இத்தனை தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃப்ராடு சார், அவன் ஃப்ராடு சார் அப்படின்னு போலீஸ்காரர்ட்ட சொன்னது மட்டும் தான். உடனே ஒரு லாயரை பார்க்கலான்னு முடிவு பண்ணல. உடனே கிளம்பி வீட்டுக்கு ஒரு நாள் ராத்திரி தங்க சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி போய் தங்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்குது. அந்த ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக அவங்க அழுதுகிட்டே இருக்கிறது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஒரு பத்திரத்தை தூக்கிட்டு நான் அந்த வீட்டை அபகரிச்சுக்கலாம் அப்படின்னா விடுற மாதிரி இவங்களும் அப்படியே கூலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறது. இந்த பேக்கு மாதிரி முடிக்கிறது நீங்கள் சென்னையிலேருந்தே முடிச்சிருக்கலாமே. அந்த வீட்டை நீங்கள் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வேற வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்த இடம். அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு அறிவோடு இருக்கவங்க அதை ஏதாச்சும் பண்ணலாம். இங்கே அதை விட்டுட்டு அப்படியே இங்கே புதுசாக அப்பள பிஸ்னஸ் செய்கிறீங்களா? அந்த பிஸ்னஸ் எல்லாம் சரியாகி உங்கள் அம்மா கையில் பண வருவாய் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கிற உண்மையை சொல்லுவீங்களா? அது வரைக்கும் வயிறு உள்ளே இருக்குமா, வெளிலே வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்படி பல கேள்விகளுக்கு இடையில இப்போ விஜய் இங்கே வர விஜய் நீ இருக்க பிரச்சனை இல்லாமல் இப்போ 10வது நீ வேறையாப்பா, நீ தான் அவன் கையை உடச்சி விட்டுருக்க, அதனால தான் அப்படி பண்ணிட்டான்னு திருப்பி விஜய் மேலேயே சாரதாலாம் குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா கலைபரங்களுக்கும் இடையில நேராக விஜய் கிளம்பி போய் அவர் அந்த பசுபதிகிட்ட திருப்பி சண்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி இப்போ அந்த வீட்டை திருப்பி மீட்டு கொடுக்க, அதனால அவருக்கு ஏதாச்சும் 10 பைசா பிரோஜனம் இருக்க போதான்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அவரை ஒரு மதிக்க கூட மாட்டாங்க. தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அப்புறம் கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. காவேரியே எதுக்கு நீங்கள் வந்தீங்க, போங்க, இது எங்கள் வீடு, இது நதி இல்லத்தில் உங்களுக்கு என்ன ஒரு வரதுக்கான இது இருக்குது, ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் பேசுவாங்க. இவங்களும் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேச, அதையும் விஜய் பொறுத்துட்டு என்ன பண்ணுவார்னா வேலைக்கெல்லாம் போகாமல் இந்த கார் வாசல்லே உட்காந்துருப்பார். கொடைக்கானல் இங்கேருந்து நான் அவங்களை கூப்பிட்டு போகிறேன், கேப் செலவு உங்களுக்கு அதிகமாகும், பஸ் செலவு அதிகமாகும், நான் கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொடுமையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே இப்படியே இந்த கதை போடனால தான் இப்போ டிஆர்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அடிகள் வாங்க ஆரம்பிக்குது. அதை பற்றி கருத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.